இப்போ கம்மு வந்து சாரி கேட்ட உடனே பாரு இந்த பக்கம் வந்துட்டாங்க. சாண்ட்ரா வந்து வேஸ்ட் ஜி. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா விளையாண்டாங்க. லவ் பண்றன்ற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு நிஜமாவே சின்ன குழந்தைங்க பாக்குற ஷோ இதெல்லாம். பாருவும் இப்போ கம்மு வந்து பேசவுமே என்ன பேபி என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பக்கம் போயிடுறாங்க. வந்து நிறைய வெளியே வந்தா அப்படின்னா அவருக்கு இதோட பெட்டரா நிறைய கிடைக்கும். அந்த இது பின்னாடி காயின் ஓட்டுவாங்களா அந்த கேம்ல கூட ரொம்ப பிக்ஸா பண்ணதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திவ்யா உள்ள இருக்கிறதே தப்புன்னு தான் நல்லா சொல்லுவேன். ஏன்னா அவங்க உள்ள வரும்போது பேசினதெல்லாம் வேற. பார்வதியும் கமருதீனும் லவ்ஸ் தான் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. கமுவும் பிடிக்கும் ஆனா ரெண்டும் சண்டை போட்டுக்கிறது தான் பிடிக்கல. கேம் ஒரு சில நேரம் ப்ளே பண்றப்ப நல்லா பண்றாங்க. மிச்ச நேரம் வந்துட்டு அவங்க பண்ற கேவலமான வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கமருதீன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்காரு, அடுத்த நாள் ஒரு மாதிரி இருக்காரு. காலைல ஆனா உண்மையா இருக்கு, நைட் ஆனா சண்டை போட்டு பிரியிறாங்க. பால்வால தான் பிக் பாஸே ஓடிட்டு இருக்கு. சுபிக்ஷாவை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. துஷார்ன்ற பேரை சொன்னோடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நிறைய அந்த மாதிரி டீம் இருக்கு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா விக்கல்ஸ் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி அமுக்கி விளையாடுறாரு பாத்தீங்களா, அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாருமே துஷார் துஷார்னு சொல்லி சொல்லி அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணனால எனக்கு துஷாரே கிடையாது, துஷார் எனக்கு ஃப்ரெண்ட். விஜய் சேதுபதி சார் கேட்கலான்னா எப்படி கேட்பாரு? அவங்க தான் ராசி ஆயிட்டாங்க, மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீக் பிக் பாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டாஸ்க்லாம் நல்லா தான் பண்றாங்க எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடலாம். விக்ரம்ஸ் வந்து நல்லா பண்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரோமோல பார்த்தா அவங்கலாம் கொஞ்சம் கம்மு கிட்ட கோவமா இருக்க மாதிரி தோணுது. பாரு வந்து கொஞ்சம் கம்மு பக்கம் போகாம இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க கேம் பெட்டரா இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்களா உள்ள? ஆமா. சாண்ட்ரா வந்து பாருக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்ல பாரு வந்து எமோஷனலா பேசினதை வச்சு நிறைய சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதாவது டீம் எல்லாருமே கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பேசினாங்க. ஆனா இப்ப கம்மு வந்து சாரி கேட்ட உடனே பாரு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க கூட இருந்த எல்லாருமே வந்து என்னடா இது இவளுக்கா சப்போர்ட் பண்றோன்ற மணி இருக்கு அந்த இடத்துல. அவங்க மாறினதும் இல்லாம பாருவும் கம்மு வந்து பேசவுமே என்ன பேபி என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பக்கம் போயிடுறாங்க. இவங்க ஃபுல்லா பாருக்காக பேசினவங்க ஃபுல்லா எங்க போறது, அதனால வந்து கேம்ல வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகுற மணி இருக்கு. ஃபேமிலி வீக்குக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து முன்னாடி இருந்தோட ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? நிறைய பேர் அப்படி மாறி இருக்காங்க. ரொம்ப சேஞ்ச் சாண்ட்ரா தான் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஃபுல்லாமே எந்த கேமே விளையாடாம அழுதுகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் எல்லாரோடமே ஜோயலா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா சிரிச்சுக்கிட்டேவும் டாஸ்க்குமே நல்லா பண்ணாங்க அந்த பால் கேம்ல. இந்த வாரத்துல சுபிக்ஷா சூப்பரா பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமோட சேர்ந்துட்டு ஒரு கேம் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சின்றது மாதிரி ரொம்ப விட்டு கொடுத்து அந்த இது பின்னாடி காயின் ஓட்டுவாங்களா அந்த கேம்ல கூட ரொம்ப பிக்ஸா பண்ணதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க விக்கல்ஸை கடைசி வரையும் இது பண்ணிட்டே இருந்தாங்க. வினோத் நல்லா ஆடினாப்ல, பாரும் நல்லா விளாட்றாங்க. அந்த மேல மாவு கொட்டுற கேம்லாம் சூப்பரா ஆடினாங்க. பாரு அதிரக்கார பொண்ணு இல்லைங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பாரு. அதனால பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமரும் பிடிக்கும் ஆனா ரெண்டும் சண்டை போட்டுக்கிறது தான் பிடிக்கல. அப்புறம் கமருதீன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்காரு, அடுத்த நாள் ஒரு மாதிரி இருக்காரு, மாறி மாறி இருக்காரு. அவர் ஒரே மாதிரி இருந்தாருன்னா வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. நம்மளே வந்து பயங்கரமா பிரேக் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிக்கிறாங்க. அது நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. பாரு வந்து ஒரே மைண்ட்ல இருக்கணும், கமரு வேணான்னா வேணாம் அந்த மாதிரி இருக்கணும். ஆனா கமரு எப்படியாவது ஐஸ் பண்ணிடுறாரு, வந்து நைஸ் பண்ணி எப்படியாவது சாரி கேட்டு இது பண்ணிடுறாரு. அதனால நமக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்கள, அதனால வந்து பாரு டக்குன்னு சேஞ்ச் ஆகி பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க. கம்மு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா இது அப்படியே ஸ்மூத்தாவே போகும். பாரு வந்து கரெக்டா தான் விளையாடுறாங்க, அவங்க தனியா விளையாடுறாங்க. கமருதீன் லவ் கேம் தான் அது பண்றாரு, ஆனா பாரு வந்து கரெக்டா விளையாடுறாங்க, கரெக்டா இருக்காங்க. கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஆனா மத்தவங்களும் அவங்கள வந்து பாரு விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா விளையாடுறாங்க, கான்ஃபிடென்ட்டா விளையாடுறாங்க. ஆனா ஃபைனல் வருவாங்களான்றது தெரியல, அது டவுட் தான். பாரு கம்முலாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப மோசமா விளையாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. லவ் பண்றன்ற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு நிஜமாவே சின்ன குழந்தைங்க பாக்குற ஷோ இதெல்லாம். இதுல வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு எதனாலும் பேசக்கூடாது இல்ல, அது ரொம்ப தப்பு. அவங்க இப்பதான் பிரிஞ்சுட்டாங்களே, அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. சண்டை போட்டு பிரிஞ்சாங்க, திருப்பி மறுபடியும் சேர்றாங்க. அது என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பிரிஞ்சா ஒன்றும் பிரியணும், கேம் விளையாட வந்து அது மட்டும்தான் விளையாடணும். இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் போகிற ஒரு ஷோவில் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஃபேமிலி வீக் ரவுண்டில் வந்துட்டு எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க. பாருவோட அம்மா மட்டும் சத்தம் போடலை, ஆனால் கமருதீன் வீட்டில் இருந்து வந்து சத்தம் போட்டிருந்தாங்க. அவர் கொஞ்சம் அப்புறம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. திருப்பி என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் திருப்பி பாருவோட தான் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக ப்ரொமோலாம் நிறையா போச்சு. சபரி நல்லா பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. எல்லா வீக்லேயுமே சரி சபரி நல்லா தான் பண்ணுறாரு. ஒரு சில நேரம் வந்து டவுன் ஆயிடுவாங்க.
மிச்ச டைம்லலாம் நல்லா தான் பண்ணுறாரு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. திவ்யா வந்து கொஞ்சம் ரொம்ப கோபப்படுற மாதிரி இருக்கு, மக்கள் எல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. அவங்க கோபப்படுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு திவ்யா உள்ளே இருக்கிறதே தப்புன்னு தான் நல்லா சொல்லுவேன். ஏன்னா அவங்க உள்ளே வரும்போது பேசினதெல்லாம் வேற. விஜய் சேதுபதி சார் முன்னாடி வந்துட்டு வேற மாதிரி பேசினாங்க. இங்கே உள்ளே வந்துட்டு அவங்க பண்ணுறதே மென்டல் தனமாக இருக்குன்னு தான் நல்லா சொல்லுவேன். க்யூட்டுன்னு நினச்சி ஏதோ கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. கேம் ப்ளே பண்ணுறேன்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் உள்ள ரொம்ப கியூட்டா பண்றான்னு நினைக்கிறீங்க? யாருமே க்யூட்டாக இல்லைங்க, எல்லாருமே வந்துட்டு மென்டல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எடுத்த எல்லா இன்டர்வியூஸுமே பார்த்தீங்கன்னா பார்வன் கம்முடையது தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதனால தான் வந்து பிக் பாஸே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் அது வந்துட்டு அவங்களுக்கு கண்டென்ட் தேவையில்ல, ஸோ அதனால அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சில நேரம் அவங்கள நம்ம இது பண்ணி பேசலாம், ஆனால் எல்லா டைமும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. சண்டை போடுறாங்க, திருப்பி இது பண்ணுறாங்க, வார்த்தையை மாறி மாறி எல்லாரும் விட்டுக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம். இப்போல்லாம் அந்த பால் ஏதோ இது பண்ணணும்னு சொல்லி இருந்தப்போ அப்பயுமே அப்படி தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க அழுக, அவர் வார்த்தையை விட டக்கு டக்குன்னு கோவப்பட எப்படியே போச்சு. இப்போ திருப்பி வந்துட்டு இந்த காருக்குள்ளே இருக்கிற டாஸ்க்குள்ளே வந்துட்டு என்னமோ ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம். விக்கல்ஸும் சரி, சுபிக்ஷாவும் சரி, எல்லா டைமும் வந்துட்டு ரொம்ப சேர்ந்த கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் விட்டு கொடுக்காம இன்னும் வரைக்கும் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாரையுமே வந்துட்டு இவங்க இது பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இந்த கேம்லலாம் பொதுவாக எல்லா கேம்லேயும் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. கேம் ஒரு சில நேரம் ப்ளே பண்ணுறப்போ நல்லா பண்ணுறாங்க, மிச்ச நேரம் வந்துட்டு அவங்க பண்ணுற கேவலமான வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு எது அதில் நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் பார்க்கலாம். ஒரு டைம் பாஸுக்கு வேணால் பார்க்கலாம், அதவே நம்ம இது பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய பேர் இதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு கானா வினோத் மேலே அந்தளவுக்கு இதுவாக தோணலை. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தெரிஞ்சாங்க, இப்போ அந்தளவுக்கு தெரியலை. ஏன்னா கமருதீனும் சரி, அவர் கூட நிறைய கூடவே இருக்கும்போது அவர் இது பண்ணார். இப்போ அவர் தனியாக இருக்கிற போது யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டைட்டில் வின்னர் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சபரி. சபரி. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க சபரி தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து சபரிக்கு மட்டுமே வந்து தனிப்பட்ட இல்லை, சபரி இல்லைன்னா கமருதீன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நேரம் கமருதீன் நல்லா விளையாடுற மாதிரி இருக்கும், அதனால கமருதீன் இல்லைன்னா சபரி 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே. பார்வதி வந்து நல்லா போல்டாக ப்ளே பண்ணுறாங்க, ஒரு லேடியாக இருந்து கேம் வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க போல்டாக ப்ளே பண்ணுறதுலாம் ஓகே, பட் இன்னொருத்தவங்களை வச்சு அவங்க கேம் ப்ளே பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்போ அப்படி தான் ப்ளே பண்ணுறாங்களா? நிறைய விஷயத்தில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு சாண்ட்ராவும் சரி இவங்களும் சரி நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இப்போ கூடால இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டாலும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவே ப்ளேம் பண்ணிட்டு இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கமருதனோட திரும்பி இதுவாயிட்டாங்க. அவங்க போல்டாக ப்ளே பண்ணுறது, எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு தைரியமாக பண்ணுறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் குட் தான். பட் வந்துட்டு இன்னொருத்தவங்களை வச்சு விளையாடக்கூடாதுல்ல, அது ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படும். அது நம்ம யோசிக்கணும்ல. இப்போ நம்ம இவங்களை வச்சு இந்த இது பண்ணுறோமே, நம்மளுக்காக இவ்வளோ ஒரு இடத்துல நம்ம சப்போர்ட்டாக நின்றுருக்காங்க, நம்ம எது பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல நம்மளே அவங்கள மாட்டி விட்டுட்டு போகிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறது எனக்கு அது. பார்வதியும் கமருதீனும் வந்து லவ்ஸ் மட்டும்தான் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அவங்க 2 பேர்த்திட்ட. மற்றபடி கானா வினோத் வந்து நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி திவ்யாவும் நல்லா விளாட்றாங்க. அந்த மற்றவங்களாம் விக்கிள்ஸ் அவங்க கேமை கரெக்டாக விளாட்றாங்க. லவ்ஸ்னா அவங்க 2 பேர் தான் லவ். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சாருக்கே அவருக்கே புரியாது தான், அது உள்ள இருக்கிற அவங்க 2 பேர்த்துக்கே புரியுதா என்னன்னு தெரியல. இந்த டிடிஎஃப்ல யார் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க? டிடிஎஃப்ல பார்த்த வரைக்கும் இப்போ சபரி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. சபரி, சுபிக்ஷா நல்லா விளையாடுறாங்க. அவங்களும் தெரியல யார் ஜெயிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுபிக்ஷா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தி தான் இப்போ வரைக்கும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து டாப் 5க்குள்ள வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சுபிக்ஷாவும் விக்கிள்ஸோட சுபிக்ஷா நல்லா தான் விளையாடுறாங்க. ஆமாம், சுபிக்ஷா நல்லா மைண்ட் கேம் விளையாடுறாங்க. எல்லாமே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க. திவ்யா வந்து அவங்க அந்த கோபம் அந்த மாதிரி அதுதான் அவங்க வந்து பண்றாங்க. மற்றபடி அந்த சண்டே எபிசோட்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லும் போது வந்து அவங்க என்னது பாடி லாங்குவேஜ் அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அது வந்து முன் விரதம் வந்து சொல்லணும்னா திவ்யாவுக்கும் கமருதீனுக்கு தான் முன்னாடி அவங்களுக்கு பழக்கம். அவங்க அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. விக்கிள்ஸ் வந்து உள்ளதான் வந்து அவருக்கு வந்து இப்போ பழக்கம். அவங்க வந்து 2 பேர்த்துக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சேராத மாதிரியே இருக்காங்க. சாண்ட்ரா வந்து வேஸ்ட் ஜி. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அந்த ப்ரொமோஷன் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா, ஜெயிச்சது அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் போனோடனே அவங்க வந்து அழுது அதுலேயே அவங்க வீக் ஆகிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் அவங்க வெளியே ஏறிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. திவ்யா ரொம்ப கோவப்படுறாங்க. எல்லாரையும் கத்தாதன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஆல் டைம் வீட்டுக்குள்ள. மற்றவங்கள பேசவே விட மாட்டேன்றாங்க. இப்போ கூட இந்த வீக்ல வந்து விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் சண்டே எபிசோட்ல வந்து சண்டை நடந்துச்சு. அதாவது விக்ரம் வந்து கேட்குறாங்க என்ன பேசுறா திவ்யான்றது, ஆனால் வந்து திவ்யா வந்து அதை
காதை கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க, நகண்டு போய்கிட்டே இருக்காங்களே தவிர அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா உங்க 2 பேத்துக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முன்கோபம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சாண்ட்ராவோட சண்டை தான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா தான் தெரியும். எபிசோடு கார்ல இருந்து வெளியே தள்ளிட்டாங்கன்றாங்க, அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு நைட் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. வினோத் எப்படி ப்ளே பண்றாரு? ஒரு சூப்பரா விளையாடுறாரு. காமெடியனா வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு. பாட்டு தாங்க வேற லெவல். வினோத் ரொம்ப பிடிக்கும். வினோத் நல்லா விளையாடுறாரு. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா கேம்ல கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் லெவல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு வினோத். டிக்கெட் ஃபினாலேன்றனால எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. அந்த சுபிக்ஷா மட்டும்தான் எனக்கு அந்த இதுல அவங்க பண்ணது பிடிக்கல. மற்றபடி எல்லாரும் விளையாடுனதும் கரெக்ட் தான். விக்கல்ஸ் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி அமுக்கி விளையாடுறாரு பார்த்தீங்களா, அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஓடி ஒட்டி அந்த மாதிரி விளையாண்டா பரவாயில்ல. எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரே ஒரு ஆளை எல்லாரும் அமுக்கி பாரு வந்து கமருதனை கை கொடுக்க போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாரு எது பண்ணாலும் பிரச்சனை ஆயிருதுங்க, அது என்னன்னு தெரியல. போன வாரம் ரொம்ப பெரிய சண்டை நடந்துச்சு. விஜய் சேதுபதி சார் கேட்கலான்னா எப்படி கேட்பாரு? அவங்க தான் ராசி ஆயிட்டாங்க, மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எப்படி கேட்பாரு? பார்வை ரொம்ப கேவலமா பேசினாரு. எனக்கே கமருதனை பிடிக்காமையே போயிருச்சு. ஆனா அப்புறம் சாரி கேட்கவும் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சு. பார்வை எப்படி மயக்கி இருப்பாரு பாருங்க. நமக்கே பிடிக்குதுன்னா பார்வை மயக்கி வச்சிருக்காரு அவரு. விக்கல் சிக்ஸரம் வந்து கரெக்டா தான் இருக்காரு, ஆனா ரொம்ப நல்லவரா இருக்காருங்க. இவ்வளவு நல்லவரால யாரால இருக்க ரொம்ப முடியாது. காம முன்னாடினா கொஞ்சம் கோபப்பட, இப்பலாம் எதா இருந்தாலும் கோபப்படக்கூடாதுன்ற ஒரு கையில. ஆமா, ஆனா அவர் கொஞ்சம் நடிக்கவும் செய்யறாரு. ஆனா அப்பப்ப அவரோட உண்மையான முகம் வெளியே வந்துருது. அடுத்தவங்கள செஞ்சா தப்புன்றாரு, ஆனா அவர் செஞ்சா அது நியாயம். பிக் பாஸை நான் தான் மதிக்கிறேன், அவர் ரூல்ஸை நான் தான் கேட்கறேன், மற்றவங்களாம் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்லை, அவரும் தான் எல்லாமே பண்றாரு. பிக் பாஸ் சொல்றதை மட்டும் தான் கேட்கறாரு. மற்ற எல்லா தில்லுமுள்ளு வேலையும் அவரும் பண்ண தான் செய்யறாரு பாரு மாதிரி. ஆனா அவர் நல்லவர் பொறுவையிலேயே இருக்காரு. அவரை எனக்கு கொஞ்சம் தாங்க பிடிக்கும். எனக்கு வினோத், கமருதீன், பார்வதி அவ்வளவுதான், இவ்வளவுதான் பிடிக்கும். சரி, ஓகே. அனலைசிங் மைண்ட் வந்து சூப்பரா இருக்கு அவங்க பண்றது. ஆனா வந்து என்ன சொல்றது, துஷார்ன்ற பேரை சொன்னோடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்க அதை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம், அதை வேற வழி இல்லாம அவங்களை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி. அதாவது அவங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி துஷார் பேரை கொண்டுட்டு வந்து அவங்கள டவுன் பண்ணி வச்சிடுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க கேமும் நல்லா தான் இருக்கு. டிக்கெட்டுனாலே யார் வருவாங்கன்னு தாங்க தெரியல. விக்கல்ஸ் வருவாரா, வினோத், திவ்யா, அரோரா. ஸ்கோர்லாம் பார்க்க கஷ்டங்களா இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த கொஞ்சம் ஆப்போசிட். அது எந்த நேரம் எப்ப மாறும்னு சொல்ல முடியாதுல்ல. கேமை பொறுத்து அவங்க ஒருத்தவங்க ஒரு டீமா சேர்ந்துட்டு ஆடுறாங்க. அந்த சுபிக்ஷா, விக்ரல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு ஆடும்போது இப்ப பாரு, கமருதீன்லாம் சபரி எல்லாம் ஃபர்ஸ்டே எடுத்துட்டாங்க. அவங்களாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பிளேயர். அவங்களாம் விளையாட விட்டுருக்கலாம். கமருதீன் அவங்களெல்லாம் விளையாட விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கேம் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்டே அவங்கள பூரா போட்டு அமுக்கி இது பண்ணிட்டாங்கனால கொஞ்சம் கேம் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பாருன்னா ஸ்ட்ராங்கா நின்னாங்க. கமருதீன் ஸ்கோர் போர்ட்ல வந்து சபரி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்துலயும் மொத்தமா வருதுல்ல. சீசனை விட இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் லிபரலா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப எஃபர்ட் போட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கு. கேம்ஸ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கேம்ஸை விட சண்டேல தான் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. கண்டென்ட் வேணும் நம்மளுக்கு, இதனால நம்ம தெரியும்னு எல்லாருமே அந்த சண்டை தான் போடுறாங்களே தவிர கேமுன்ற இந்த சீசன்ல நிறைய கேம்ஸே இல்லை. காரியம் எல்லாமே அவங்க சண்டை போடுறதுனால தான் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பெல்லாம் பிக் பாஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு எல்லாம் ஈஸியா குடுக்குறாங்க. முதல்ல பட்ஜெட்லாம் போட்டு இது பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் எல்லாமே அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அரோரா கூட ஒரு சுத்து வெயிட் போட்டாங்க. நல்லா வெயிட் குறைஞ்சு வருவாங்க. இப்ப எல்லாம் வெயிட் ஏறி தான் வெளியே வராங்க பிக் பாஸ்ல. voting லிஸ்ட்ல பார்த்தா வினோத்தும் திவ்யாவும் தான் ஹைல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வினோத் கூட வரலாம், ஆனா திவ்யா வந்து அவ்வளோ ஒர்த் இல்லைன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபேமிலி வீக்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் யார் வந்து பெஸ்ட் கப்புள்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ஃபேமிலி யாருன்னு? எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வீட்டில் வந்து நல்லா தரமாக திட்டிட்டு போனாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, வேற யார் வந்து திட்டாம போயிட்டாங்க அப்படின்னு யாரை வருத்தப்படுறீங்க? பாரு தான் அவங்க வீட்டில் தான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க நீ இப்படி விளையாடு, நீ இப்படி இரு, நீ யாரையும் நம்பாத, உன்னோட கேம் மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் இவங்க வீட்டில் அப்படி இல்லை. உனக்கு நீ இப்போ தோன்றதை நீ பண்ணுற, தப்பே இல்லை அப்படின்னு மற்றவங்களும் தப்பாக தெரிகிறது, இவங்களுக்கு மட்டும் தப்பாக தெரியல. அதுதான் எனக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு பார்வதி அம்மா எப்படா வருவாங்க, திட்டுவாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க திட்டே வாங்கலை. அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு என்னடா கண்டென்ட் எதாவது கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர்.
சுபிக்ஷாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, அரோரா எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தை. எனக்கு தெரிஞ்ச அரோரா இப்போ நல்லா பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் இல்லை, அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த கமருதீன் துஷார் இவங்களோட சுற்றிட்டே இருந்ததாங்க தவிர மிச்சபடி அவங்க கேம் ப்ளே பண்ணியே நான் பார்க்கல. அதுக்கப்புறம் துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா மட்டும்தான் அவங்க கேம் ப்ளே பண்ணவே ஆரம்பித்தாங்க. எல்லாருமே துஷார்னு சொல்லி அவங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணனால எனக்கு துஷாரே கிடையாது, துஷார் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் வெளியே வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இவங்க உள்ளே வந்துட்டு நான் துஷாரை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே மாறி போச்சு. இப்போ என்னோட கேம் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே மாறிட்டாங்க. இப்போ அப்படிதான் ஊடலில் கூட பாருக்கும் கமருதீனுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கமருதீனும் வேணாம் துஷாரும் வேணான்னு போயிட்டேன். அப்போ நான் கமருதீன் மட்டும் தான் பாருக்கிட்ட நான் கம்முன்னு இருந்தேன். இப்போ எனக்கு அவனும் வேணாம் இவனும் வேணாங்கும் போது எதுக்கு நான் இவகிட்ட கம்முன்னு இருக்குன்னு சொல்லி நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சும்மா இருக்கிறது அப்படின்னா சுபிக்ஷா. எனக்கு அவங்க சும்மா இருக்கிற மாதிரி தான் தோணுது, எதுவும் பண்ணாத மாதிரி தோணுது. எனக்கு அவங்க இருந்து கேம் விளையாடுறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்க பண்ணுறதும் பிடிக்கல. ஆக்சுவலாக அவங்க ஒருத்தவங்கள பற்றி குறை சொல்கிறாங்க, அவங்கள பற்றி சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சண்டை போடுறாங்க. அது எனக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. அவங்க கேமில் நல்லா ஜெயிக்கணும், நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறதுல வினோத் நல்லா இருக்காப்புல. அப்புறமா சுபிக்ஷா நல்லா விளையாடுறாங்க. கமருதீன் வந்து விளையாடணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அதுக்குள்ளே வந்து என்னன்னா பார்வதி உள்ளே வந்துடுறாங்க, உள்ளே வந்து அதை மைண்ட் கெடுத்து விட்டுறாங்க. அவங்களுடைய அது வந்து உண்மையான காதல் தானா, இல்லை அது பொய்யா இருக்கலாமா, இல்லை வந்து கேமுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? அதை பற்றி இல்லை, அது நமக்கு பார்த்தா வந்து உண்மையாகவும் தெரியுது பொய்யாகவும் தெரியுது. காலைல ஆனால் உண்மையாக இருக்குது, நைட் ஆனால் சண்டை போட்டு பிரிகிறாங்க. ஆனால் அது வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்க முடியல ஜி. அது வந்து ரொம்ப வந்து டீப்பாக போகிறாங்க. அப்புறமா வந்து இப்போ முந்தானத்துல பார்த்தீங்கன்னா சண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை. இப்போ மறுபடியும் சேர்ந்துருக்காங்க, வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது வந்து உண்மையும் சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாது. இப்போ இந்த காதல் தொடர்ந்தா சரியா இருக்குமா, இல்லை மக்கள் என்ன சொல்றாங்க? இல்லை, இந்த காதல்னால தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, இந்த காதல்னாலலாம் இல்லை. இது வந்து அவ்வளவா ஒர்த்து இல்லை, அந்த காதல் நல்லா இல்லை. கமருதீனுக்கு வந்து நிறைய வெளியே வந்தா அப்படின்னா அவருக்கு இதோட பெட்டராக நிறையா கிடைக்கும். உள்ள அந்த அளவுக்கு அது ஒர்த்து இல்லை. டாப் 2 கூட வாய்ப்பு இருக்குது கமருதீனுக்கு. அவர் விலகி இருந்தாருன்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு தான் என்ன நடக்குன்னு தெரியும். இப்போ இந்த வீக் எல்லாம் அவர் மோசமாக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப எகிரிக்காப்புல, சண்டை போயிருக்காப்புல. நாளைக்கு தான் தெரியும் என்ன ஷோ எப்படி நடக்குது என்னன்னு. அவர் வந்து ஓவராக கோவப்படுறாரு, அதான் அவருக்கு வந்து மைனஸ் பாயிண்ட். இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க காருக்குள்ள வச்சு. ஆமாம், அதுதான் அது வந்து எல்லாமே பார்வதி தான். அவங்க வந்து காலை வந்து அவர் மேலே தூக்கி போட்டு திவ்யா மேலே கடுப்பேற்றுறது, சபரியை வந்து கமருதீன் வந்து இதாக பேசுறது, அது ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சபரி வந்து அவர் வந்து வெளியே என்ன சொல்றாங்க, பிஆர் டீம் இருக்கு, நிறைய அந்த மாதிரி டீம் இருக்கு, அப்புறமா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா பிஆர் டீம் வந்து அவருக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் வந்து நிறைய டொனேஷன் பண்றது, ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி இது அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவரும் வந்து நல்லா எஃபெக்ட் தான் போறாரு, ஜெயிக்கணும்ன்ற முடிவுல இருக்காரு. அதாவது போன சீசன் முத்துக்குமார் எப்படி இருந்தாப்லையோ, முத்துக்குமரன் எப்படி இருந்தாப்லையோ அதே மாதிரி தான் இப்போ இவர் சபரியும் அதே மாதிரி, அதே கிராமத்துல இருந்து அந்த மாதிரி தான் வந்த ஒரு சபரியும், அதே நம்மளும் அந்த மாதிரி ஜெயிச்சிடலாமோ அந்த மைண்ட்ல தான் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவர் இந்த கையில் மேலே பிடிக்கிறது, அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கை உண்மையிலே அடியாக இருக்குது, அதெல்லாம் வீடியோவே போட்டிருந்தாங்க, அடியானது ஹாஸ்பிட்டலில் இருந்ததுன்னா. இப்போ வந்து அவர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காப்புல, நல்லா தான் விளையாடுறாரு சபரி.